தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து திமுக எம்பி கனிமொழி பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தேர்தலுக்கு குறைச்சிருக்காங்க. அதுவும் என்னைக்கு மகளிர் தினத்தன்னைக்கு குறைச்சிருக்காங்க. என்னமோ மகளிர்னா சமையலுக்கு மட்டும்தான் இல்லையா? மகளிர் தினத்தன்னைக்கு மகளிரை மதிக்கக்கூடிய வகையில வேற எதுவும் செய்ய முடியாது. கேஸ் சிலிண்டர் விலை மட்டும்தான் குறைக்க முடியும். அதனால இந்த தேர்தல் அவங்க நிறைய விஷயம் இப்ப திடீர்னு பிரதமருக்கு தமிழ்நாட்டு மேல அக்கறை வந்திருக்கு, தமிழ் படிக்கணுங்கிறாரு. அதனால இந்த டிராமா எல்லாம் நல்லா போடுவாங்க. அது திருக்குறளா அது என்னன்னு தெரியாம நான் இத்தனை நாளா முடிச்சிட்டு இருந்தேன். அதனால இந்த தேர்தலுக்கு பிறகு நம்முடைய ஆட்சி அங்கே உருவானவுடன் கேஸ் சிலிண்டருடைய விலை 500 ரூபாயாக குறைக்கப்படும். அதே போல அதெல்லாம் போயிடுங்க. விஸ்வகர்மா யோஜனா, அந்த புது கல்விக் கொள்கை, நீட் தேர்வு, இதெல்லாம் நம்முடைய ஆட்சி வந்தவுடன் நிச்சயமாக தூக்கி எறியப்படும். இதை நான் மட்டும் சொல்லல, காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையிலும் அதை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதனால நிச்சயமா அது போயிடும். பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 65 ரூபாய், இதெல்லாம் குறையும் போது விலைவாசியும் நிச்சயமாக தானாகவே குறையும். இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை மீண்டும் வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்திலே உங்கள் குரலாக ஒலிக்க, தமிழ்நாட்டின் குரலாக ஒலிக்க அவரை மறுபடியும் நீங்க அங்கே அனுப்பி வைக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மறவாதீர்கள், உங்கள் சின்னம். வாக்குப்பெட்டி 1, முதல் நம்பர், முதல் வேட்பாளர், சரியா? வெற்றி வேட்பாளர் நம்பர் 1. அது யாரும் சந்தேகமே இல்லை. போட்டியே இந்த தேர்தல்ல போட்டியே நம்பர் 2 யாருக்கு என்னதான், அதிமுகவா பிஜேபியான்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு 2வது இடத்திற்கு எல்லா தொகுதியிலையும் அதிமுக தான் வரும். ஏன்னா பிஜேபி நோட்டாக்கு கீழே தான் இல்லையா? ஆனா பாவம் இன்னொரு 4 மாசம், ஒரு 2 மாசம் கவர்னரா இருந்திருக்கலாம். சொகுசு வாழ்க்கையா? இல்ல, இந்த கவர்னர் எல்லாம் எதுக்கு தெரியுமா போடுறாங்க? பிஜேபி ஆட்சியில இல்லாத மாநிலத்துல எல்லாம் இங்க ஒரு கவர்னர் இருந்தாருன்னு சொல்ல முடியாது, இருக்காரு. அவர் என்ன பண்ணுவாரு? எந்த மக்களுடைய பிரதிநிதிகள், நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நம்முடைய அரசு, முதலமைச்சர் சட்டமன்றத்துல ஒரு மசோதாவை கொண்டு வந்து, ஒரு சட்டத்தை கொண்டு வந்து, ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதை கையெழுத்து போட சொல்லி அனுப்புனா, அங்க சும்மா உட்கார்ந்திருக்க கவர்னர் அதுக்கு கையெழுத்து போட மாட்டாங்க. அது அப்படியே வச்சு 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 நம்மோட முதலமைச்சர் சரி வா பாத்துக்கலாம் சொல்லி நீதிமன்றத்துக்கு போய் அவங்க தலையில 2 குட்டு வச்ச அப்புறம் கையெழுத்து போட்டாங்க இல்லையா? இது தேர்தல் பத்திரத்துக்கும் நீதிமன்றம் தான் குட்டு வைத்தது. இது அன்கான்ஸ்டிடியூஷனல். அதே மாதிரிதான் நம்ம தெலுங்கானா கவர்னர் தமிழிசை அவர்கள், அவங்க இதே மாதிரி கையெழுத்து போடாமையே வச்சிருந்தாங்க. மேல இருந்து டெல்லியில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும்ல, கையெழுத்து போடணும்னா வரல, அதனால வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த கோர்ட்டுக்கு போய் குட்டு வாங்கின உடனே முதலமைச்சர் கோர்ட்டுக்கு போய் நியாயம் பெற்ற பின் அவங்க பயந்துட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நாடே முதலமைச்சரைத்தான் பின்பற்றி கொண்டிருக்கிறது, நம்முடைய தமிழக முதலமைச்சர். அதனால அதே வழியில தனக்கும் இதே அவமானம் நேர்ந்து விடும்னா கையெழுத்து போட்டாங்க. அதனால
இப்படி கவர்னர் பதவியிலிருந்து இன்னைக்கு இங்க வந்து வேறு வழி இல்லாமல் வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் திரும்ப போக முடியாத, கவர்னராக முடியாத ஒரு நிலையிலே வருத்தப்பட்டு தயவுசெய்து வாக்களித்து விடாதீர்கள். அப்புறம் நம்ம தான் வருத்தப்பட வேண்டிய நிலைமைக்கு வந்துருவோம் என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே வாக்களியுங்கள். அதிமுக பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, அது பிஜேபியோட பி டீம். அதனால அங்க போட்ட ஓட்டும் இங்க போடுற ஓட்டும் ஒண்ணுதான். தென்சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து சென்னை திருவான்மியூரில் திமுக எம்பி கனிமொழி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.